குழந்தைங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் அதான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? நம்மளுடைய பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்தா என்ன கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி தான் ஒரு கதை பார்க்க போறோம். கொடுக்கலாமா வேணாமான்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல அருண்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பையன், ஆனா கொஞ்சம் சுயநலமான பையன். அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொம்மைகள் புத்தகங்கள் எல்லாம் யாருக்குமே அவன் கொடுக்கவே மாட்டான். ஒரு நாள் பள்ளியில அவனுடைய ஆசிரியர் ஈகை திறன் அப்படின்ற ஆத்திச்சூடியை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. பிறருக்கு கொடுக்கறது தான் உண்மையான திறமை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கிட்ட இருக்க பொருட்களை, நம்ம கிட்ட இருக்கிற பொம்மைகளை பிறருக்கு கொடுத்து உதவுறது தான் உண்மையிலேயே திறமை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை கேட்ட அருணுக்கு சிரிப்பு வந்துச்சு. கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைச்சான். அன்னைக்கு சாயந்தரம் அவன் வீட்டுக்கு போகும்போது அவனுடைய நண்பன் ராஜு ரொம்ப சோகமா இருந்தான். ராஜுவோட பந்து கிழிஞ்சு போயிருந்தது. அவன் விளையாட முடியாம இருந்தான். ஆனா அருண் கிட்ட புதுசா ஒரு பந்து இருந்தது. முதல்ல அவன் கொடுக்கறதுக்கு நினைக்கல. ஆனா ஆசிரியர் சொன்ன வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சு. நம்ம பிறருக்கு கொடுத்து உதவுறது தான் உண்மையிலேயே திறமை அப்படின்னு. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா அருண் அவனுடைய பந்தை ராஜு கிட்ட கொடுத்தான். ராஜு ரொம்ப மகிழ்ச்சியா விளையாட தொடங்கினான். இதை பார்த்த அருணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் கொடுத்ததாலதான் அவன் இவ்வளவு சந்தோஷமா விளையாடுறான் அப்படின்னு அவன் நினைச்சான். அன்னையில இருந்து அருண் தன்னுடைய பொருட்களை, தன்னுடைய பொம்மைகளை தன்னுடைய நண்பர்களோட பகிர்ந்து எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா விளையாடுறத விரும்ப ஆரம்பிச்சான். அவனுக்கு அது நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்தது. ஈகை திறன், பிறருக்கு கொடுப்பதுதான் உண்மையிலேயே திறமை அப்படின்றதுதான் இந்த ஆத்திச்சூடி. அதனால நம்மளும் நம்ம கிட்ட இருக்க பொருட்களை நம்ம நண்பர்களோட பகிர்ந்து விளையாடுறதும், நம்ம நண்பர்களோட பகிர்ந்து படிக்கிறதும் நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது. அதனால நம்மளும் அதை செய்வோமா? இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க.